இப்போ வந்து பிபிஓல இருந்து ஐடிக்கு மூவ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பாசிபிள் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஐடி செக்டர் வேறு மாதிரி இருக்கும், பிபிஓ செக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிறவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற விஷயம்னா ஸோ என்ன மாதிரி வந்துட்டு ஜாப் ஸ்விட்ச் ஆகலாம் ஈஸியாக எப்படி இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 months என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்க படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து படிக்காதீங்க. ஸோ இப்போ பிபிஓவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம ஐடிக்கு எப்படியாவது மூவ் பண்ணணும்னு. ஆனால் இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிபிஓவில் இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? அப்படி முடியும்னா அது என்னெல்லாம் பண்ணணும்? என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம்னா இந்த பிபிஓ நான் ஐடியில் இருக்கிறவங்க வந்து இந்த பக்கம் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ளே போனவங்களா கெரியர் கேப் இருக்குது இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம் காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. டெக்னேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து பிபிஓலேருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு ரொம்ப கனவோடு இருப்பீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது? ஒரு 6 month பிளானாக இருக்கட்டும். ஸோ இல்லை அது பாசிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ பிபிஓ இல்லை கேபிஓ நான் ஐடி மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கான ஒரு சூப்பரான பாட்காஸ்ட் தான் இதுங்க. கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேங்க. நிறைய கேள்விகள் நீ ஆஃப்லைனில் கேட்டிருந்தேன், அது எல்லாமே நீ கேட்கலாம். சார் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் வெங்கட் 2021 பாஸ்ட் அவுட். ஸோ டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்காரு, திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. வாங்க இவ்வளோ ஒரு ஸ்பீச் வந்து நம்ம கேட்போம். நான் டிப்ளமோ இசிஇ 2021 பாஸ்ட் அவுட். என்னோட நேட்டிவ் வந்து திருப்பத்தூர். நான் காலேஜ் முடிச்சுட்டு சாரை வந்து மீட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஐடிக்குள்ளே போகலான்னு ஒரு ஆசை இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே தம்பி இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அடுத்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு இவராலே ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலுமே முடியும். ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம வெங்கடேஷ். ஸோ இப்போது பிபிஓவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம ஐடிக்கு எப்படியாவது மூவ் பண்ணணும்னு. ஆனால் இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிபிஓவில் இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? அப்படி முடியும்னா அது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக வந்து சூப்பரான ஒரு கேள்விங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் யாராவது இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக இப்போ ஷிஃப்ட் ஆக வேண்டிய நேரங்க. இத்தனை நாள் ஏதோ ஓட்டிட்டுங்க. ஏஐ வந்ததுனால பிபிஓ செக்டர்ஸ்லாம் ஃபுல்லாக வாஷ் அவுட்டுங்க. ஏன்னா வந்து மேனுவலாக பண்ணுற எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஏஐயால் 2-3 மாதத்துக்கு எல்லாருக்கும் வேலை போயிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க ஷிஃப்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பிபிஓலேருந்து போக முடியுமா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க தான் தங்கச்சி. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே பிபிஓ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க. பிபிஓவில் இருந்து தான் வந்து நான் ஐடியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ஐடிக்குள்ளே போயிருக்காங்க. நேர்மையாக எல்லாராலையும் போக முடியுங்க. சரிங்களா? கரெக்டான கோர்ஸுங்க, கரெக்டான டெக்னாலஜிங்க, அந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வேலை காத்துக்கிட்டு இருங்க, வேலை கிடைக்கும். ஓகே சார். அப்போது நம்ம கம்பெனியில் படித்தவங்களே பிபிஓலேருந்து ஐடிக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே சார். இப்போ வந்து பிபிஓலேருந்து ஐடிக்கு மூவ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பாசிபிள் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஐடி செக்டர் வேறு மாதிரி இருக்கும், பிபிஓ செக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிறவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற விஷயம்னா ஸோ என்ன மாதிரி வந்துட்டு ஜாப் ஸ்விட்ச் ஆகலாம்? ஆக்சுவலாக வந்து சரிங்க, ரொம்ப சிம்பிள்மா. பிபிஓவில் ஏதோ ஒரு நான் ஐடி ஒர்க் பண்ணாங்கன்னா எக்ஸல் ஒர்க் பண்ணுவாங்க தானே? கண்டிப்பாக அந்த கம்பெனியில் எக்ஸல் இருக்கும் தானே? அது டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். எக்ஸல் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான்மா. ஸோ இந்த ஒர்க்கே வந்து ஐடி கம்பெனியில் பண்ணால் ஐடி ஜாப்மா, இவ்வளோ தான்மா, பயங்கரமாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டேட்டா. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற இடம் தானே க்ளவுடு. அந்த எஸ்கியூவில் கற்றுக்கோ, க்ளவுடு கற்றுக்கோ. ஸோ இந்த காம்பினேஷன் கரெக்டான ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஐடியில் ரெலவெண்ட் கோர்ஸ் இருக்குது, ரெலவெண்ட் ஃபீல்டு இருக்குது. ஆமாம், நான் வந்து ஆக்சுவலாக வந்து HCL டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா. ஓகேவா? நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்.
நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒத்துக்கிறியா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். அங்கே காமன்வெல்த் பேங்க்கில் வேலை செஞ்சேன். ஓகேவா? பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். அங்கே ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? எக்ஸல், எஸ்கியூஎல் இதில் தான் ஒர்க் பண்ணுங்கம்மா. ஓகேவா? நான் பேங்க் எம்ப்ளாயா இல்லை எக்ஸல் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவ்வளோதாம்மா. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரே பேங்க்கில் போய் வேலை செய்வான், அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? அதனால் வந்து சரி, ஜாப் வந்து லொக்கேஷன் தான் மாறுமே தான், ஒரே ஜாப் தாங்க பண்ணுவீங்க. அதனால் தயவு செஞ்சு ஐடிக்குள்ளே வந்துருங்க. யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய டெக்னாலஜி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க, பயப்பட தேவையில்ல. ஸோ அப்போ ஈஸியாக வந்து ஐடி ஷிஃப்ட்டுக்கு மூவ் ஆகலாம்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பேர் மூவ் ஆகிருக்காங்க, பண்ண முடியும். இது வேறு வாய்ப்பு இல்லை, ஏஐ வந்துருச்சுங்க, அவங்க மூவ் ஆகி தான் ஆகணுங்க. முன்னாடி கேள்விக்கு ஆன்சர் சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம்னா, இந்த பிபிஓ நான் ஐடியில் இருக்கிறவங்க வந்து இந்த பக்கம் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. இல்லை க்ளவுட் வித் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் 2வது ஏரியா இருக்குங்க. 3வது தெய்வம் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இவங்க எல்லாருக்குமே இது எலிஜிபிளாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ஸை மேப் பண்ணி படித்தா போதுங்க. ஓகேவா? உங்களோட கேள்வி. இப்போ ஃபஸ்ட்டு 2 மந்த் ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2 மந்த்ஸில் என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்க படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து படிக்காதீங்க, தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா வந்து நம்ம இந்த கம்பெனியில் பிபிஓவில் இந்த வேலை செய்கிறோம், இது அங்கே வந்து ஐடியில் இப்படி தான் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பேசிக்ஸ் தாமா. கான்செப்ஷுவலாக வந்து ஒரு டூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனாலிட்டிக்ஸை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பைத்தான், எஸ்கியூஎல், எக்ஸல், பவர் பிஐ, டேப்லெட் இந்த டூல் எப்படி வேலை செய்யுது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பேசிக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிவிட்டு கோர் கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டாங்கன்னா வந்து அவங்க டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க ஐடிக்குள்ளே நுழையிறதுக்கு. ஓகே சார். ஸோ அடுத்த 2 மாதம் சார், ஸோ 3rd மந்த் அண்ட் 4th மந்த் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் சார்? ஸோ என்ன தான் வந்து நம்ம படித்தாலும் அடுத்து என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. ஸோ 3வது மாதமோ 4வது மாதமோ லைவான ப்ராஜெக்ட்ஸுங்க. ஓகே, இப்போ பைத்தானில் ஒரு 4 ப்ராஜெக்ட்டு, எக்ஸலில் ஒரு 4 ப்ராஜெக்ட்டுங்க, டேப்லெட்டில் ஒரு 4 ப்ராஜெக்ட்டுங்க, பவர் பியில் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணும்போது 16 ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு இல்லை, ஈஸியாக வேலை கிடச்சிருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டை பண்ணணுங்க. அப்படியே வந்து பேரலல் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா வந்து அந்த பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க. ஓகே சார். ஆமாங்க. இப்போது லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஃபைனல் ஃபேஸ் சார். ஸோ 5th மந்த் அண்ட் 6th மந்த் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், கூட வந்து இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் வர்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்? ரொம்ப சிம்பிளுங்க, நௌக்கரி ப்ரொஃபைல். ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்மளே கைட் பண்ணிவிடுவோங்க. இது எல்லாமே நம்ம கம்பெனியில் நடக்கிறதாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இதுக்கு இந்த ரெஸ்யூமில் கொண்டு வரதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்யூம் கொண்டு வந்துட்டால் அது வந்து நௌக்கரி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு லிங்க்டின் இந்த 3மே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாவே ஆல்ரெடி பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, ஈஸியாக வேலை கிடச்சிருங்க, டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, கன்ஃபார்ம் ஜாப் தாங்க. ஆனால் கரெக்டான வேலை வந்து கைடன்ஸோட டெடிக்கேஷன் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? டெடிக்கேட்டடாக வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டால் வந்து எங்கிற யாராக இருந்தாலும் வேலைக்கு போக முடியுமா? அப்படி போனவங்க தான் இவங்க எல்லாருமேங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக போக முடியுங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா வந்து நான் திரும்ப சொல்கிறேங்க, பேசிக்ஸை படிச்சுட்டு அந்த நாலேஜை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்டான ப்ரொஃபைலை பில்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போக முடியும். சரிங்களா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதாமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து ஏஐ பயன்படுத்த போகிறாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது பியூர்லி வந்து 80% ஏஐ டூல்ஸ் தாங்க. புரியுங்களா? ஓகேவா? ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஏஐ ரன் பண்ணுற க்ளவுடும் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றது உண்மை கிடையாதுங்க. ஏஐயை பயன்படுத்தி இன்னும் சூப்பராக பண்ண போகிறாங்க. இந்த சிஸ்டம் ஐடி சூப்பராக ஒர்க் ஆக போகுதுங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள், நாம் ஜெயிப்போங்க. நம்பிக்கையோடு போகலாங்க. நாம் வீழ்ந்தாலும் நாம் இனமாகட்டுங்க. வாழ்க தமிழ். நன்றிம்மா. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாப்பிக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எஃப்ஏக்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிக்கு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிக்கு யூஸ்ஃபுல் தான். பிகாஸ் அதில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்திருக்கும், அதே மாதிரி உங்களோட ஒர்க் டிசிப்ளினும் அதில் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லேட் ஆகிடுச்சுன்னா ஐடி ஸ்விட்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஸ்கில்ஸ் தான் மேட்டரே தவிர்த்து ஐடியில் வந்து ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டு பிபிஓ ஒர்க் பண்ணிவிட்டு லேர்னிங் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கஷ்டம் தான், ஆனால் பாசிபிளும் கூட. ஸோ டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1 or 2 hours படிச்சிங்க, இது பாசிபிள் தான். ஸோ 4th கொஷின் வந்து கோடிங் கம்பல்சரியா பிபிஓ டு ஐடி ஸ்விட்சுக்குன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதெல்லாமே வந்து ரோலை பொறுத்து நம்மளுக்கு மாறும். இப்போ டேட்டா சப்போர்ட் டெஸ்டிங் இதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு கோடிங்லாம் வந்து தேவையில்ல. ஸோ பேசிக்காக இருந்தாலே போதும். ஸோ எந்த ரோல் வந்து ஈஸியர் ஃபார் நான் கோடர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட் பேசிக் எஸ்கியூஎல் ஸோ இந்த ரோல்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருங்க. ஒரு பிபிஓ எம்ப்ளாயி வந்து எஸ்கியூலும் சரி பவர் பியும் சரி ஈஸியாக வந்து கற்றுக்கவும் முடியும். அதே மாதிரி ஈஸியாக அனலிஸ்ட் ரோலில் ஸ்விட்ச் ஆக முடியும். லிங்க்டின் இம்பார்ட்டண்ட்டாக கேரியர் ஸ்விட்ச்க்குன்னு கேட்டுருங்க. கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே வந்து லிங்க்டின்ல தான் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க. பிக்கெஸ்ட் மிஸ்டேக் கேரியர் ஸ்விட்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டெக்னாலஜி படிக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுனால ஒரு ஆர்டர் இல்லாமல் ஃபோக்கஸ் மிஸ்ஸிங்காக படிப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ரெஸ்யூமில் பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது உங்களோட கன்சிஸ்டன்சி ஆஃப் ஒர்க்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ப்ளஸ் டிசிப்ளினையுமே இது ஷோ பண்ணும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு பிபிஓவில் இருந்து ஐடி ஸ்விட்ச் ஈஸியான்னு கேட்டிருக்காங்க. ஈஸி இல்லை, பட் ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டான கோர்ஸ் படிச்சிங்கன்னா இது எல்லாமே ஹைலி பாசிபிள் தான். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.